நடைபெறுகின்ற உள்ளாட்சி தேர்தலில் திருப்பூர் மாநகர மேயர் வேட்பாளராக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிட வாய்ப்பளித்த புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை அவர்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன். மேயர் வேட்பாளராகிய எனக்கு பேராதரவை வழங்கியிருக்கின்ற கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பூர் மாநகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பல்வேறு மக்கள் நலப்பணிகளையும் நலத்திட்டங்களையும் செயல்படுத்த இருக்கின்றோம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களின் கொள்கைப்படி முதற்கண் நேர்மையான நிர்வாகத்தையும் ஊழலற்ற நிர்வாகத்தையும் எங்களால் நிச்சயமாக வழங்க முடியும். எங்களுடைய கனவான திருப்பூர் மாநகராட்சியை ஒரு பசுமையான மாநகராட்சியாக, ஒரு தூய்மையான மாநகராட்சியாக மாற்றிட வாய்ப்பு வழங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். முதற்கண் மண்டல வாரியாக திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 4 மண்டலங்களில் மண்டல வாரியாக நவீன உடற்பயிற்சி கூடங்கள் நிச்சயமாக அமைத்து தரப்படும். மாநகராட்சியில் உலகத்தரம் வாய்ந்த உள் விளையாட்டரங்கம் நிச்சயமாக அமைத்து தரப்படும். கடந்த ஆட்சி காலத்தில் பாதாள சாக்கடை திட்டம் முழுவதுமாக செயல்படுத்தப்படாமல் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றார்கள். முதற்கண் பாதாள சாக்கடை திட்டம் மாநகராட்சி முழுவதும் அமல்படுத்தப்படும் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பூர் மாநகராட்சி என்பது நகராட்சியாக இருந்து தரம் உயர்த்தப்பட்டு பல்வேறு ஊராட்சி பகுதிகளை உள்ளடக்கி இருக்கின்றது. முதற்கண் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை முழுமையாக மேம்படுத்தப்படும். அதேபோன்று திருப்பூர் மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு மிகுந்து காணப்படுகின்றது. சீரான குடிநீர் விநியோகத்திற்கு நிச்சயமாக ஏற்பாடு செய்யப்படும். அதேபோன்று மாநகராட்சி முழுவதும் தெருவிளக்குகள் அமைத்து தரப்படும். மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தார் சாலைகள் அமைக்கப்படாமல் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றார்கள். நாங்கள் மேயர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள் அமைத்து தரப்படும் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று ஏழை மாணவ மாணவியர் பயில்வதற்காக ஒவ்வொரு மண்டலம் தோறும் இலவச கல்வி மையங்கள் ஏற்படுத்தி தரப்படும். மாநகராட்சியில் சுகாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையில் பொது கழிப்பிடங்கள் ஏற்படுத்தப்படும். மாநகராட்சி பணிகளில் சுய உதவி குழுக்களுக்கு நிச்சயமாக முன்னுரிமை வழங்கப்படும். தொழில் துறையினருக்கும் வணிக பெருமக்களுக்கும் உறுதுணையாகவும் தொழிலாளர் நலன் காத்திடவும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் வளர்ந்திட திருப்பூர் மாநகராட்சி வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் முரசு சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். எடுத்துருங்கண்ணா. சரி